Hi, hello everyone. நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல பிளவுஸ்க்கான பேட்டர்ன் எப்படி போடணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா? ஸோ பேக் பேட்டர்ன், ஃப்ரண்ட் பேட்டர்ன், பட்டி பீஸ். ஸோ இதுக்கெல்லாம் பேட்டர்ன் வந்து எப்படி போடணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல இதுக்கான ஸ்லீவ் தான் கட் பண்ண போறோம். ஓகே? ஸோ ஸ்லீவ் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல எல்லாமே கிளியரா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கோங்க. இப்போ உங்க ஸ்லீவோட ஹைட், ஸோ என்னோட ஸ்லீவ் ஹைட் 6 inches. ஸோ இது கூட மேலே நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்றதுக்கான 1/2 inch, கீழே இந்த ஸ்லீவை வந்து நீங்க மடிச்சு அடிக்க போறீங்கன்னா 1.5 inch கொடுத்துக்கோங்க. ஓகே? ஸோ இதுவே நீங்க லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்றீங்கன்னா 1/2 inch கொடுத்தாலே போதும். ஓகேவா? ஸோ இப்போ நான் 1/2 inch மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்லீவ் ஜாயினிங்க்கு ஒரு 1/2 inch, கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒரு 1/2 inch, டோட்டலா 7 inch. ஓகே? ஸோ இப்போ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன். நெக்ஸ்ட் இங்க நம்ம கேப் ஹைட் மார்க் பண்ணணும். ஸோ கேப் ஹைட்னா என்னன்னா, நம்ம ஸ்லீவ் வந்து நம்ம பேட்டர்ன் எப்படி இருக்கு, ஓகேவா? ஸோ பேட்டர்ன் எப்படி இருக்கு, இங்க இருந்து நமக்கு ஸ்லீவ் வரப்போகுது. ஸோ இதுக்கு ஹார்மோலுக்கு அடியில இருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா வருதுல, ஸோ இந்த மெஷர்மெண்ட் தான் நம்ம கேப் ஹைட்னு சொல்றோம். ஓகே? ஸோ ஹார்மோல் இங்க முடிஞ்சிருக்கு, ஹார்மோலுக்கு அடியில இருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா வருதுல, இதுதான் கேப் ஹைட். ஸோ இதை மார்க் பண்றது தான் இந்த கேப் ஹைட். ஓகே? ஸோ இதை மார்க் பண்றது தான் இந்த கேப் ஹைட். ஓகே? ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, உங்க செஸ்ட் மெஷர்மெண்ட், ஸோ மிடில் செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளவோ அதை 10 டிவைட் பண்ணுங்க. ஓகே? 35 டிவைடட் பை 10 பண்ணா எனக்கு 3.5 inches வரும். ஓகே? ஸோ என்னோட மிடில் செஸ்ட் 35 டிவைடட் பை 10 பண்ணா எனக்கு 3.5 inches வரும். ஸோ இதுல இருந்து நான் 1/2 inch எக்ஸ்ட்ரா கூட வைக்கலாம். ஸோ 1/2 inch எக்ஸ்ட்ரா வச்சா எனக்கு லைட்டா க்ரீசஸ் வரும், அது மட்டும் தான். ஸோ கம்ஃபர்டபுளா இருக்கும், அவ்வளவுதான். ஸோ நீங்க 3.5 inchஸும் வைக்கலாம், இல்ல 1/2 inch எக்ஸ்ட்ரா இல்ல கம்மியா கூட நீங்க வைக்கலாம். ஓகே? ஸோ இதுவே நீங்க செஸ்ட் சைஸ் ஜாஸ்தியா போறீங்கன்னா உங்களுக்கு 4.5 inchஸ்லாம் வரும். ஸோ அப்படி போகும்போது நீங்க மேக்ஸிமம் 4.5 inches வரைக்கும் தான் வைக்கணும். ஓகே? ஸோ அதுக்கு மேல போனீங்கன்னா ஹார்மோல் வந்து உங்களுக்கு மேல ஏறாது. ஓகேவா? ஸோ இப்போ என்னோட கேப் ஹைட் 3.5 inches. ஸோ இதை மார்க் பண்ணிட்டு இதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே? ஸோ இப்போ இந்த ஹார்மோலோட லைன்ல நம்ம ஹார்மோல் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணணும். ஸோ பேக் பேட்டர்ன்ல நம்ம ஹார்மோலோட கர்வ் செக் பண்ணிருப்போம். ஓகேவா? ஸோ பேக் பேட்டர்ன்ல ஹார்மோல் கர்வ் செக் பண்ணிருப்போம். ஸோ செக் பண்ணும்போது நமக்கு 8 inches வந்துச்சு. ஸோ அந்த 8 inchஸை இங்க நம்ம மார்க் பண்ணணும். ஓகே? ஸோ 8 inchஸ்ல இருந்து நீங்க 1/4 inches ரெடியூஸ் பண்ணி கூட மார்க் பண்ணலாம். ஏன்னா நமக்கு ஸ்லீவ் வந்து கர்வா வரப்போகுது. ஓகே? ஸோ அப்போ நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது எக்ஸஸ் கிளாத் வந்து வரா மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு இங்க இருந்து இங்க 8 inches மார்க் பண்ணாம ஒரு 1/4 inches ரெடியூஸ் பண்ணிட்டு மார்க் பண்ணுங்க. ஓகே? ஸோ இந்த மாதிரி கிராஸா வச்சு 7.75 inchஸ்ல மார்க் பண்றேன். ஓகே? இதுல இருந்து சீம் அலவன்ஸ் 1.5 inch. ஓகே? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் கிராஸ் லைன் வந்து டிரா பண்ணிக்கிறேன். ஓகே? இதோட சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த லைனோட சென்டர் நெக்ஸ்ட் பேக் ஸ்லீவ் மார்க் பண்றதுக்கு இந்த சென்டர்ல இருந்து 1/2 inch மேல. ஓகே? இந்த கார்னர்ல இருந்து ஒரு 1 inch. ஓகே? ஸோ ஃப்ரண்ட் ஸ்லீவ் மார்க் பண்றதுக்கு இந்த சென்டர்ல இருந்து 1/2 inch இந்த பக்கம், 1/4 inch கீழே. ஓகே? ஸோ இப்போ உங்க ஹார்மோல் ஸ்கேல் எடுத்து ஃபர்ஸ்ட் பேக் கர்வ் டிரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 1 inch பாயிண்ட்டுக்கும் இந்த 1/2 inch பாயிண்ட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு கர்வ். நெக்ஸ்ட் இதை அப்படியே இப்படி டர்ன் பண்ணி
இந்த பாயிண்ட்டுக்கும் இங்கே ஃபினிஷ் ஆயிருக்குல்ல, இங்கே வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகணும். ஓகே, ஸோ இப்படி ஒரு கர்வ். ஓகே, ஸோ இப்போ ஸ்லீவோட கர்வ் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு. ஸோ இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு இங்கேருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த கீழே 1/4 இன்ச் மார்க் பண்ண பாயிண்ட்டுக்கும் ஒரு கர்வ். அப்படியே இதை டேர்ன் பண்ணி இந்த 1/4 இன்ச் பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு கர்வ். ஓகே, ஸோ இப்போ ஸ்லீவோட ஷேப் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இங்கே இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் இந்த ஸ்லீவ் எப்படி வருதோ அதே மாதிரி இப்படி கொண்டு வாங்க. ஓகே, ஸோ ஒரு 1/4 இன்ச்சஸ் கீழே. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் நம்ம ஸ்லீவோட ட்ராயிங். ஓகே, ஸோ இப்போது கீழே வந்து உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட்டோ அதை 2ஆல் டிவைட் பண்ணி மார்க் பண்ணணும். ஸோ உங்கள் ஸ்லீவ் ரவுண்ட் என்னவோ அதை 2ஆல் டிவைட் பண்ணி இங்கே மார்க் பண்ணணும். ஸோ நான் 5.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 1.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணுறேன். ஓகே, இப்போது இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன். இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன். ஓகே, ஸோ இவ்வளோதான் நம்ம ஸ்லீவோட ட்ராயிங். ஓகேவா? ஸோ நீங்கள் கீழே எவ்வளோ மடிச்சடிக்க கொடுத்தீங்களோ அதுக்கு வந்து லைன் போட்டுக்கோங்க. கீழே எவ்வளோ மடிச்சடிக்க கொடுத்துருக்கோமோ அதுக்கு வந்து லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு 1.5 இன்ச், ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு 1.5 இன்ச் தான் வேணும் அப்படின்னா ஸோ கீழே மடிச்சடிக்க நீங்கள் கிளாத்தில் கட் பண்ணும் போது ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ மேலே இருக்க கர்வை கட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ மேலே இருக்க கர்வை கட் பண்ணியிருக்கோம். இதை ஓப்பன் பண்ணி இப்போ இந்த ஃப்ரண்ட் கர்வை கட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ ஸ்லீவ் வந்து நமக்கு அழகாக கட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போது ப்ளவுஸ்க்கு எப்படி ஸ்லீவ் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஓகே, இப்போ ப்ளவுஸ் கிளாஸ்க்கான பேக் பேட்டர்ன் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம், ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம், பட்டி பீஸ் பார்த்தாச்சு, ஸ்லீவும் பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ ப்ளவுஸ் கிளாஸ்க்கான பேட்டர்ன் எல்லாமே நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த பேட்டர்னை வச்சு எப்படி நம்ம கிளாத்தில் கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த கிளாஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஆன்லைன் கிளாஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணவங்க அந்த கிளாஸ் குரூப்பில் கேளுங்க, இல்லை ப்ரைவேட்டாகவும் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி மோர் டைலரிங் அப்டேட்ஸ்லாம் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இதை எப்படி கிளாத்தில் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.